அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி கேட்கிறோம். இறைவா, இன்றைய நாளை இனிய நாளாக, மனதிற்கு குதூகலத்தையும் மகிழ்வையும் உற்சாகத்தையும் ஒருங்கிணைத்து தரக்கூடிய ஒரு அம்சத்தை எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக. உன்னுடைய நாட்டமின்றி எங்களால் மகிழ்வாக இருக்க முடியாது. உன் நாட்டமின்றி எங்களால் ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க முடியாது. உன்னையே நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம். இறைவா, இன்றைய நாளை இனிதாக்கி தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், திடீர் சோதனைகள், அறியாப்புறத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், மருத்துவமனை சார்ந்த சோதனைகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், பல முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், எல்லா தீமைகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதலில் நாளின் உடைய துவக்கத்தில் ஒரு நல்ல வார்த்தையை பேசியதாக அந்த நாள் துவக்க வேண்டும். பலர்களை நாம் பார்க்கிறோம், காலையில் எழுந்திரிச்சதிலிருந்து குதர்க்கமாக பேசி, எதிர்மறையாக சிந்தித்து, தேவையில்லாத விஷயங்களிலே தலை கொடுத்து மூக்கை நுழைத்து அவர்கள் வீண் விதண்டாவாதங்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்வார்கள். அவர்களால் மகிழ்ச்சியாக அன்றைய நாளை கழிக்க முடியாது. சின்ன விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு முக்கியத்துவமாக கருதாமல் ஒரு இன்மகத்தோடு இன்றைய நாளை நாம் துவங்க வேண்டும். அப்படி துவங்குகின்ற பொழுது அடுத்து நாம் சந்திக்கின்ற எல்லா நிலைகளிலும் இதே நிலை தொடரும். அப்படி தொடர்ந்தால் இனிய நாளாக இன்றைய நாள் மாறுவதற்கு அது துணை நிற்கும் என்பது ஒரு முக்கியமான வழிகாட்டல். முடிந்த வரைக்கும் நாளினுடைய துவக்கத்தை நல்ல அமைதியான, பரபரப்பில்லாத மனோநிலையோடு, நல்ல உற்சாகமான சிந்தனையோடு, குறிப்பாக நம்மை இடத்திலே பழகுகின்ற மக்களிடத்திலே ஒரு இன்மகத்தோடு, ஒரு பெருந்தன்மையோடு, கனிவாக நாம் பேசி இந்த நாளை துவங்குகின்ற போது மற்ற எல்லா நேரங்களிலும் இது கை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.